சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இது ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் வேணும் இதுக்கு செய்யறதுக்கு. சரி வாங்க, இந்த ஈஸியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கு. ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும் இந்த அளவு. இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும். அதுக்கு என்னென்ன வேணும்னா, பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, 10-12 பல் இருக்கும். சின்ன சின்ன பல்லா இருக்குது, அதனால ஒரு 10-12 பல் எடுத்திருக்கேன். இது மல்லித்தூள், இது ஒரு 1/2 டீஸ்பூன். மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் சீரகத்தூள். இது எல்லாம் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் இதை ஆட் பண்ணிடலாம். பூண்டு, இந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் மூணையும். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு மற்றும் மசாலா பொடி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வெட்டிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு வெட்டிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் சைஸ்க்கு வெட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு வெட்டிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு 8 பீஸ் இல்லை 10 பீஸ் அந்த அளவுக்கு போடுங்க, சரியா இருக்கும். இந்த மாதிரி 4 உருளைக்கிழங்கையும் நம்ம வெட்டி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக போட வேணாம், அப்புறம் மசாலா ஏறாது உள்ள. கரெக்டான சைஸில் நம்ம வெட்டிக்கலாம். இது வேக வைக்கிறதுக்காக தண்ணி சுட வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. பாருங்க, நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கியூப்ஸாக வெட்டியாச்சு. இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இந்த தண்ணியில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம். இந்த உருளைக்கிழங்கு வேகும் போது பாதி உப்பு போட்டுக்கலாம். அப்போதான் உப்பு நல்லா பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்குல. அப்புறமா தாளிக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. சீக்கிரம் வெந்துடும். நம்ம நறுக்கி போட்டிருக்கோம்ல, அதனால இது சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் குக்கரில் வேணாலும் வைக்கலாம். குக்கரில் போட்டிங்கன்னா ஒரே ஒரு சவுண்ட் விட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது. இது ஓவராக வெந்துச்சுன்னா அப்புறம் உடஞ்சி வீணாக போயிடும், நல்லா இருக்காது. உங்களுக்கு பீஸ் பீஸாக கிடைக்காது வறுக்கும்போது. அதனால இப்படியே குக் பண்ணுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. இது வெந்துச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பாருங்க. ஃபோர்க் நல்லா ஏறுது, அந்த அளவுக்கு வெந்திருக்குது. இது ரொம்ப சாஃப்டா வேகல, ஓரளவுக்கு வெந்திருக்குது. நல்லா வெந்திருக்குது, ஆனா ரொம்ப சாஃப்ட் ஆகல. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்திருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பாருங்க, வெந்துருச்சு நல்லா. இப்போ இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிடலாம். நம்ம இந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சு எடுத்துட்டேன். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இது நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா ஈஸி, உங்களுக்கு கீழே பிடிக்காது. அதனால நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பொறுமை அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இரும்பு கடாயில் செய்யலாம். நல்லா சுரண்டி விட்டு செய்யணும் இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா. நான்ஸ்டிக்கில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு நம்ம வேற எதுவும் போட போகிறது இல்லை, வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பூண்டு மசாலா விழுத போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மிக்ஸி அலாசி அந்த தண்ணி இதில் விட்டுருங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு எந்த அளவுக்கு ஏறி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சமா உப்பு ஏறி இருக்குது. நான் இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்த போறேன். இப்போ மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போடலாம். பாருங்க, எண்ணெய் தனியா பிரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம். அதுல இனி இந்த உருளைக்கிழங்கு நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடும். இப்போ ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும் இது ஃப்ரை ஆகி முடியறதுக்கு.
அது வரைக்கும் பொறுமையா கிளறி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க நான் போட்டு இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்க நல்லா கோட் ஆயிடுச்சு இப்போ மசாலா உருளைக்கிழங்கு மேலே. இது நல்ல ரோஸ்ட்டாக ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு வெர்சடைல்னு சொல்லலாம், எல்லாத்தோடையும் சூட் ஆகும் இந்த உருளைக்கிழங்கு. நீங்கள் மித்த காய்கறியோட சேர்த்து செஞ்சாலும் இது நல்லாயிருக்கும், தனியாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு வெஜிடபிள். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய உருளைக்கிழங்கு பொரியல் போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு பொரியலில் 2 டைப்பு, காரக்கறி, அப்புறமேட்டு பொடி மாஸ், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் 2 சேர்த்து செஞ்ச ஒரு பொரியல். இந்த மாதிரி நிறைய உருளைக்கிழங்குல நம்ம செஞ்சுருக்கோம் ஆல்ரெடி. இது இன்னொரு வித்தியாசமான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல். இது வந்து இந்த வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்பப்போ நீங்கள் பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, நல்லா எல்லா சைடும் ரோஸ்ட் ஆக வரைக்கும். இப்படி பாருங்க கிட்டத்தட்ட ரோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். இன்னொரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை ஆச்சுன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடும். பாருங்க நல்லா கோட் ஆயிடுச்சு பாருங்க. இப்பயே மசாலாலாம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆச்சுன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரெடி ஆகிடும். பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னாலும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம். இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனாலே சரியா இருக்கும் உங்களுக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்க நல்லா கோட் ஆயிடுச்சு எல்லா உருளைக்கிழங்கு மேலேயும். நல்ல ஒரு ரோஸ்டட் கோட் தெரியுது பாருங்க மசாலாவோட. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியலை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.